Good evening, guys. Welcome back to our end of the day Nifty analysis video. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 1st செப்டம்பர் 2025. ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் த அப்கமிங் மந்த். ஸோ இன்னைக்கு நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றதுல தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட செட்டப்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இன்னைக்கு ட்ரேட் வந்திருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ கோஆர்டினேட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. தென் நியூஸ் பேஸ்டு கீ லெவல்ஸ் 3 ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 3 சப்போர்ட் லெவல்ஸையும் மார்க் பண்ணியாச்சு. கிளியராக உங்களுக்கு தெரியுது, ரெசிஸ்டன்ஸ் 2வும் ப்ரீவியஸ் டே ஹையும் கோஆர்டினேட் ஆகுது. சப்போர்ட் 1 அண்ட் ப்ரீவியஸ் டே ரோ ரெண்டுமே வந்துட்டு கோஆர்டினேட் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஃபர்ஸ்ட் டேட்டா. இந்த டேட்டா வந்துட்டு ப்ரீவியஸ் டேவே நம்ம எடுத்துருவோம், மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலி எடுத்துருவோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ட்ரேட் அப்ரோச் பண்ண போகிறோம். யூஸிங் அ வெர்டிக்கல் லைன் நம்ம வந்துட்டு மார்க்கெட்டோட ஓப்பனிங் கேண்டலை மார்க் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வி ஆர் ஸ்டேயிங் அவே ஃப்ரம் த ட்ரேட். ஏன்னா மார்க்கெட்டோட டெசிஷன் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ரொம்ப ரேப்பிடாக இருக்கும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால இட் இஸ் சேஃபர் டு பி அவே. அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற சென்டிமெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கன்ஃபர்மேஷன் டூல் வந்துட்டு பிசிஆர் இப்போது ரேஷியோ. ஸோ பிசிஆர் ரேஷியோ 915 அப்போது என்னவா இருந்துச்சுன்னா 0.54 இருந்துச்சு. கண்டிப்பாக தட் இஸ் பியரிஷ். ஸோ ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஓப்பனிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு கேப் அப், பட் அந்த கேப் வந்துட்டு ப்ரீவியஸ் டேவோட ஹையவோ லோவையோ கேப் அப்பாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக ப்ரீவியஸ் டே ஹையை வந்துட்டு ப்ரீச் பண்ணி ஓப்பன் ஆகலை. ஸோ நம்மளோட ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டு. கரெக்டாக 12 மணி வரைக்கும் செகண்ட் ஹாஃப் வரைக்குமே மார்க்கெட்டால் வந்துட்டு அவங்களோட புஷ் பண்ண முடியல. பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்துட்டு எங்கே ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 24,500 அப்படின்ற ஒரு ரவுண்ட் ஃபிகர் லெவலில் இருந்து இங்கே புஷ் பண்ணுறாங்க 24,550. அந்த லெவல்ஸில் செல்லர்ஸ் வந்துட்டு புஷ் பண்ணிட்டு விடாமல் இருந்தாங்க. பட் ஆப்வியஸாக இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே போயிருக்கு. இதோட ரீசன் என்னடானா 24,500 அப்படின்ற லெவலில் ஸ்ட்ராங் பையர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஓஇ சப்போர்ட்டுமே பையர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இன்னொரு ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரொம்ப நாளாகவே வந்துட்டு ஒரு டெஸ்ட் பண்ண இடமா தான் இருக்குது. நீங்கள் பார்த்தாலுமே மார்க்கெட் டெஸ்ட் ஆகிட்டு போயிருக்கு. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் வந்துட்டு இன்றைக்கி நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் கரெக்டாக நீங்கள் பாருங்கள், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்லேயுமே வந்துட்டு ப்ரீச் பண்ணது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டலாக ப்ரீச் பண்ணவே இல்லை. கரெக்டாக 12 மணிக்கு தான் ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டலாக ப்ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிசிஆர்லேயும் பார்த்தீங்கன்னா 0.54க்கு அடுத்து சடன் ஸ்பைக் ஆச்சு 0.64, 70, 74ன்னு. ஆனால் அதுக்கு அடுத்தும் பிசிஆர் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்லேயே இருந்துட்டு 12 மணிக்கு அப்புறம் தான் 0.79 அந்த லெவலில் இருந்து தான் ஸ்டெபிளைஸ் ஆகி சென்டிமெண்ட் வந்துட்டு கிளியர் புல்லிஷ் ஆச்சு. 0.79, 8092, 1.04 அப்படியே மேலே போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஸ்டெபிளைஸ் ஆன இடமே இந்த இடம் தான். அண்ட் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னும் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டிலும் ஃபார்ம் ஆகிட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா இன்னைக்கு ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டின்றது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு அடுத்து வந்துட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸை ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறது. இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த புல்லிஷ் ட்ரெண்டை கேப்சர் பண்ணியிருக்கிறது தான் இருக்கும். இன்னும் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு நல்லா இருக்குது. ஸோ நாங்கள் ஆப்வியஸாக நம்மளோட ட்ரேட் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதில் இருந்து ஓப்பன் ஆனதில் இருந்து நம்மளோட தேர்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம டார்கெட்டை வச்சுட்டு நீட்டாக வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட்டோட இந்த புல்லிஷ் மூவை கேப்சர் பண்ணியிருக்கலாம்.
ஸோ ஓஐ சப்போர்ட் நம்மளுக்கு வந்துட்டு 24,500 இருந்து இருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு பிசிஆர் சப்போர்ட்டும் பிசிஆரோட புல்லிஷ் சென்டிமெண்ட்டும் கரெக்டாக இருந்தனால நம்ம இந்த ட்ரெண்டை கேப்சர் பண்ணி இந்த இதை வந்துட்டு எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் இந்த மார்க்கெட்டில் இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணீங்க, நம்மளோட ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு மார்க்கெட்டோட ஆப்பர்ச்சுனிட்டி என்னவா இருக்குது, மார்க்கெட் எப்படி இருக்கும், எந்த ட்ரெண்டில் போகுது அப்படின்றத நாளைக்கு எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் see you.